Hi guys, welcome to Be a Technophile. ஜாவானா என்ன? ஜாவான்றது ஒரு ஹை லெவல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? இப்போ நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமை எந்த சிஸ்டமில் வேணாலும் ரன் பண்ண முடியும். எந்தெந்த சிஸ்டமில் ஜாவா விர்ச்சுவல் மிஷின் இருக்கோ அந்த சிஸ்டமில் நம்ம ஈஸியாக ஜாவாவை ரன் பண்ணிக்க முடியும். ஜாவா விர்ச்சுவல் மிஷின்னா என்ன? அது ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். ஜாவாவோட பைட் கோடை மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணி மிஷினுக்கு புரிகிற மாதிரி கோடை தரும். எந்தெந்த சிஸ்டமில் ஜேவிஎம் இருக்கோ அந்த சிஸ்டமில் ஜாவா ப்ரோக்ராம்ஸ் ஈஸியாக ரன் ஆகும். அதனால தான் ஜாவாவை நம்ம பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னு சொல்கிறோம். ஜேம்ஸ் காஸ்லிங்கும் அவரோட டீம் மெம்பர்ஸும் தான் ஜாவாவை கண்டுபிடிச்சாங்க early 90s. ஜாவாவை முன்னாடி நம்ம ஓக்குன்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் ஓக் ஜாவாவா ரீநேம் பண்ணப்பட்டுச்சு. ஜாவான்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா, இந்தோனேஷியாவில் இருக்க டைப் ஆஃப் காஃபி தான் ஜாவா. அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் ஓக்குன்ற பேரை ஜாவாவாக மாற்றினாங்க. ஜாவாவை எதுக்கு க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா, டெவலப்பர்ஸ்க்கு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கணுங்கிறதுக்காக தான். ஒன்ஸ் டெவலப்பர்ஸ் ப்ரோக்ராமை ரைட் பண்ணாங்க அப்படின்னா அதை எந்த சிஸ்டமில் வேணாலும் நம்ம ரன் பண்ணிக்க முடியும். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி ஜாவா ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஜாவாவோட சின்டாக்ஸ் C++ன்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. அந்த லாங்குவேஜஸில் இருக்க காம்ப்ளெக்ஸ் ஃபீச்சர்ஸ் லைக் பாயிண்டர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் இருக்கனால அதை சிம்பிளிஃபை பண்ணி தான் ஜாவா க்ரியேட் ஆச்சு. ஸோ ஜாவா ஒரு மோஸ்ட் சேஃப் அண்ட் செக்யூர் லாங்குவேஜ். ஜாவாவை எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வெப் டெவலப்மெண்ட்டுக்காக, மொபைல் ஆப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக அண்ட் எம்பெடட் சிஸ்டமில். இதில் நிறைய லைப்ரரிஸும் ஃப்ரேம் ஒர்க்ஸும் இருக்குது. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஜாவாவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் ரன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஹலோ வேர்ல்ட் நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட் நம்ம நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸை டிஃபைன் பண்ணிக்கணும். மெயின் மெத்தடை டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஹலோ வேர்ல்ட்னு பிரிண்ட் பண்ணணும். இப்போ இந்த கோடிங்கை நம்ம சேவ் பண்ணணுமா? அப்போது நம்ம கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணணும். கமாண்ட் ப்ராம்ப்டில் ஃபஸ்ட் நம்ம அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும். அதோட கமாண்ட் என்னென்னா javac ஸ்பேஸ் ஃபைல்நேம் .java. இங்கே javac hello world .java. கம்பைல் பண்ணுறப்போ எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இங்கே சொல்லும். அண்ட் தென் இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணணும். அதுக்கான கமாண்ட் என்னென்னா ஜாவா கிளாஸ் நேம். இங்கே கிளாஸ் நேம் என்னென்னா ஹலோ வேர்ல்ட். கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். ரன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஹலோ வேர்ல்ட்னு அவுட்புட் வந்துடும். இப்போ நம்ம இந்த ஜாவா ப்ரோக்ராமை நோட் பேடில் கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ண மாதிரி ஆன்லைன் கம்பைலர் இல்லைன்னா எக்லிப்ஸ் இந்த மாதிரி நிறையா பிளாட்ஃபார்மில் நம்மளால் ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். அப்கமிங் வீடியோஸில் ஜாவா பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர்
and subscribe to Be a Technophile for more videos.